அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ். அவர் ஏதோ எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ரோக்கில் வர்றாரு. தேர்தல் கமிஷன்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி தேர்தல் பதிவு பண்ணுறதுக்கு மூவ் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அதிமுகன்னு. அது ஏற்கனவே திருநாவுக்கரசு சார் ஆரம்பித்த கட்சி. அது இல்லாமல் கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு தன்னுடைய ஆதரவாளர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே டிடிவி தினகரன் இருக்கார். இப்போ சசிகலா பெண்டிங்கில் இருக்காங்க. அவங்களும் ஒரு கட்சின்னு ஆரம்பித்தாங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி செதறுன்றோம். அதுக்காக என்ன செக் வச்சுருக்காருன்னா, சசிகலா மேலே அந்த ரூபான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது வெளியில் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. டிடிவி தினகரன் மேலே ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்குது. அதில் அப்ரூவர் வாக்கு மூலமே வாங்கி வச்சுருக்காங்க. எந்த நேரமும் அவனை தூக்கி டிடிவி தினகரனை தூக்கி உள்ளே போடலாம். அதே மாதிரி ஓபிஎஸ் மேலே ஒரு கேஸ் இருக்குது. மலேசியாவில் ஒரு நிறுவனத்தை ஏமாற்றி மலேசியா நிறுவனம் இந்தியாவுக்கு புகார் கொடுத்து ஓபிஎஸ் மேலே ஒரு சிபிஐ வழக்கு. இந்த மூணுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எப்படின்னா செங்கோட்டையனை இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு அதுவும் தெரியாதுங்க. அப்போது பிஜேபி சொல்லி நாடகம் ஆடின செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை, எடப்பாடி அமித்ஷாவை பார்த்தா இவர் நிர்மலா சீதாராமனை பார்த்து நிர்மலா சீதாராமன் கூட்டின்னு போய் அமித்ஷாவை பார்த்து இப்படி ஒரு ட்ராமா. அவர் இப்போ கேட்டால் இப்படி கையெடுத்து கும்புறாரு. நான் ஒன்றும் பேசலைங்க. அதான் இப்போ எடப்பாடி அமித்ஷா கூட லிங்க் ஆகிட்டார். இப்போ இவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இனிமேல் பட்டு செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் சீட்டும் கொடுக்க மாட்டார். அங்கே கேசி கருப்பண்ணன் ஒரு மினிஸ்டர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கார். ஏற்கனவே தோப்பு வெங்கடாஜலம்னு ஒருத்தரை செங்கோட்டையன் காலி பண்ணுறாரு. அப்போது இவர் நம்ம எடப்பாடி தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தோப்பு வெங்கடாச்சலத்தையும் காலி பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் அவரை தவிர யாரும் டெவலப் ஆகக்கூடாதுன்றதில் கவனமாக இருப்பார் எடப்பாடி. எப்படி பொதுச் செயலாளர் பதவியில் தன்னை தவிர யாரும் வரக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்காரோ, தாம் பிள்ளையும் சம்பந்தியும் பாதுகாக்க கட்சியை தூக்கி அடமான வைக்கிறாரோ அது மாதிரி தான். ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது சேரவே சேராது, பொருந்தாத கூட்டணி. சரியான உதாரணம் சொல்லணும்னா எண்ணெயும் தண்ணீரும் மாதிரி ஒட்டவே ஒட்டாது, ரெண்டுமே ஒட்டாது. அதிமுக தண்ணீர்னா பாஜக எண்ணெய், பாஜக எண்ணெய்னா அதிமுக தண்ணி. ஒட்டவே ஒட்டாது, ரெண்டுமே சேரவும் சேராது.